மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கும், இங்கே பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும், அங்கே காக்கி சட்டையில் அமைதியாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்திகளுக்கும், மகாத்மா காந்திகளினுடைய தலைவர்களாக இயேசு கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய ஜார்ஜுகளுக்கும், கோவையில் இருக்கக்கூடிய கோவை இயேசு கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய அமல்ராஜிற்கும் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நந்தினியை கற்பழிச்சவனை தடை செய்ய முடியல, கைது பண்ண முடியல. அங்க கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணி அண்டா பிரியாணி திருடிட்டு போனவனை நிறுத்தவுக்கு இல்ல. இங்க சட்டத்துக்குட்பட்டு போராட்டம் நடத்தக்கூடியவங்களா சமூக விரோதின்னு சொல்லக்கூடிய அமல்ராஜ் பண்ண அயோக்கியத்தனத்தை எடுத்து வெளியில விடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் அறவழியில் நின்று போராடக்கூடியவை, ஒரு உரிமை முழக்கத்தை வைக்கக்கூடியவை. காவல்துறை எல்லையை மீறி ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தும் என்றால் நாங்கள் இங்கே மோடி அரசையும் இங்கே இருக்கக்கூடிய பிற திட்டங்களையும் அம்பலப்படுத்துவதை போல காவல்துறை அம்பலப்படுத்துவது நேரமாகாது. ஏனென்றால் நீங்களும் யோக்கியவன்கள் கிடையாது. நாங்கள் இதுவரை இங்கே இருக்கக்கூடிய உலகமயமாக்களையும் அந்த மசோதாக்களையும் பேசிக் கொண்டிருந்த எங்களுக்கு உங்கள் காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழலை அம்பலப்படுத்துவது எவ்வளவு நேரம் ஆயிரும்? இதுவரை போராடிய அந்த மாணவர்களும் இளைஞர்களும் அங்க எவ்வளவு முறை சொன்னோம், போலீஸ்காரன் நம்பாதையா, போலீஸ்காரன் நம்பாதையான்னு. இல்ல அங்கிள், அவங்கள போலீஸ் அங்கிள், சூப்பர் அங்கிள் அப்படின்னாங்க. நாங்க 6 நாளா சொல்லி புரிய வைக்க முடியாத அரசியல ஒரே நாள சொல்லி புரிய வச்சிருக்கோம். உங்களுக்கு நன்றி சொல்லணும். நாங்க காவல்துறை மக்கள் விரோதி என்பதை நீங்கள் உங்கள் செயலின் மூலம் காமிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்களை துன்புறுத்துவது, குடிசையை கொளுத்துறது, ஆட்டோவை கொளுத்துறது, அசிங்கசியமா கெட்ட வார்த்தையில பேசுறது. நல்ல குடும்பத்துல தானே போயிருந்தீங்க நீங்களா? ஒவ்வொரு வீடா போய் பேசும்பொழுது சொல்றாங்க, காதுல கூசுதுங்க அந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு. அதுதான் உங்களுக்கு பரிச்சை வைக்கிறாங்க, நுழைவு பரிச்சை வைக்கிறாங்களா? அதுதான் கமிஷனர் சொல்லி தர்றாரா? அதான் ஜார்ஜ் காசு எடுக்கிறாரா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம், குப்பத்தில் இருக்க ஆண்கள் எல்லாம் இரவுல வெளியே போயிடுறாங்க, காவல்துறை தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. அப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பூந்து பேண்ட கழட்டி நிக்கிறதா என்ன யோக்கியம்? அது சொந்த வீட்டுல பண்ணுவீங்களா நீங்களா? நல்ல குடும்பத்தான பிறந்தீங்க நீங்களா? நல்ல குடும்பத்தான பிறந்தீங்க. நாங்க இது ஏதோ யாருக்கோ கேட்டு சொல்லல, எங்களுக்கு நடந்திருக்கு. எங்களை அடிச்சு வண்டியில ஏத்தின போதே கெட்ட வார்த்தையில தான் பேசுனீங்க, இதே தாக்குதல் வேலை பண்ணீங்க. அன்னைக்கும் கேட்டேன், படிச்சவன் தானே நீ, நல்ல குடும்பத்தை தான் பிறந்திருந்தேன் கேட்டதுக்கு அப்புறம் வாயை முத்தில உட்கார்ந்து அதே காவல்துறை தான் இன்னைக்கு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்எஸ் காரன் பீட்டா ஒழிக சொன்னதுக்காக மட்டும் வரல, அதெல்லாம் தாண்டி என்னைக்கோ போயிட்டான் அவன். அவன் காவிரி பிரச்சனையில இருந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய நான் மாறினான். அதனாலதான் சொல்லி அடிச்சீங்க, காவிரியில் தண்ணி வரலாம், உங்களுக்கு தண்ணி வராதுப்பா, மோடி டம்ளர் கொண்டு வாயில ஊத்துவான்னு நினைச்சீங்களா நீங்களா? காவிரியில போடணும் அடிக்கிற, முல்லை பெரியாறுல போராடணும் முட்டி முட்டி பேக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நீ எங்க இருந்து குடிப்பா? நீ கடல்ல தண்ணி எடுத்து குடிப்பா? நீ உன் தண்ணி உன் வீட்டுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி தான், உன் வீட்டுக்கு சோறு வேணும்னு சொல்லி எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தான். அவனை குடிச்சு அடிச்சீங்க. சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை அதை எடுங்க, தப்பு இல்ல. வழக்கு பதிவு பண்ணுங்க, தப்பு இல்ல. சட்டத்தை மீறி அடிக்கிறதும் உடைக்கிறதும் வீட்டுக்குள்ள நுழையிறதும் அங்க வன்முறை செய்யறதும் வீட்டை கொளுத்துறதும் அங்க ஆட்டோவை கொளுத்துறதும் என்னையாது? உங்களுக்கு 10,000 சம்பளம், சம்பளத்துக்கு வேலையை பாருங்க. ஆனா அந்த சம்பளத்துக்குரிய வேலைக்காக நாங்க காவல்துறை நிலையத்துல வழக்கு பதிவு பண்ண மாட்டீங்க. அடிக்கிறதுக்கு மட்டும் பண்றீங்க. நீங்க போலீஸா பொறுக்கியா? இவ்வளவு நாள் குடிசுக்குள்ள பூந்துவீங்க, தலித்துகளை அடிப்பீங்க, மீனவனை கொளுத்துவீங்க, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தீங்க. உலகத்துக்கு வெளியே வரல. ஆனா இன்னைக்கு படிச்சவங்களை கை வச்சிருக்கிறீங்க, அவன் சும்மா இருக்க மாட்டான். உலகம் முழுக்க கொண்டு போனது அவன். நீங்க ஒவ்வொரு முறையும் ஏழை, பேச முடியாதவன், கிராமத்துல இருந்தவன், விவசாயி, மீனவன், தலித்து, இவன் மண்டை உடைக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க. அவனுக்கு எதிர்த்து பேச தெரியாது, வழக்கு நடத்த தெரியாது, கோர்ட்டு தெரியாது, லாயர் தெரியாது. ஆனா இன்னைக்கு கை வச்சத வீடியோ எடுத்தது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இளைஞனும் என்னைக்கு போலீஸ்காரன் மாட்டுவான் அன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ண சுத்திட்டு இருக்கான். இங்க இருக்கிற விவசாயிகள்ல இருந்து வியாபாரிகள்ல இருந்து எல்லாத்தையும் விட்டு பூந்து அடிக்கிறீங்களே. நீ விவசாயி இனிமே அரிசி கொடுக்க கூடாதுன்னு சொல்றான், வியாபாரி தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றான், பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்றான், இங்க மீனவன் மீன் கொடுக்க கூடாது முடிவெடுத்தா, காவல்துறைக்கு வீடு கொடுக்க கூடாது முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க? உங்களை மோடி வச்சு காப்பாத்துவ நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் காப்பாத்து நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ் பூஜா தூக்குற காவல்துறை அதிகாரிகளை அவன் வந்தா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆர்எஸ்எஸ் தலைவர் 4 நாளைக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறான், இந்த இடஒதுக்கீட்டை குப்பையில போடுறேன்னு சொல்லி பேசியிருக்கிறான். இன்னைக்கு கமிஷனரா உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களோ அல்லது காவல்துறை அதிகாரிகள் இருக்கவங்களோ எங்களை மாதிரி சூத்திர பையன் தான், எங்களை மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன் தான். இங்க இருக்கக்கூடிய பெரியாரும் அம்பேத்கர் சொல்லி தான் உங்களுக்கு இடம் வந்துச்சு. நீ ஆர்எஸ்எஸ் கொண்டு வர நினைச்சேனால் கொண்டு வா. முதல் வேலை உன் தொப்பியை கழட்டுவான் ஆர்எஸ்எஸ் காரன். நீயும் கீழே உட்கார்ந்து காவல்துறை கான்ஸ்டபிளா உட்கார்ந்து கஷ்டப்படணும்.
உன் பாப்பா பூனலை எடுத்துட்டு வந்து மேல வந்து உட்காருவான். அவன் சொன்னது கேட்டு நடக்க வேண்டியிருக்கும். நாங்களெல்லாம் இருக்கிறனாலதான் உங்களுக்கு எல்லாம் வேலை. நாங்க சமூக விரோதினா அமல்ராஜுக்கு எப்படி வந்துச்சு? அமல்ராஜ் ஒரு கிறிஸ்தவர், சிறுபான்மையினர், அவங்க பதவியில தூக்க விடும் சொல்லக்கூடிய RSS காலை பிடிச்சு நக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா வேலையில உட்கார்ந்துருப்பீங்க? நீங்க எப்படி வேலையில உட்கார்ந்துருப்பீங்க? அவன் மாணவன் எதுக்காக போராடினா? அமைதியா தானே போராடினா. RSS காரன் அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ண நினைச்சான், அவன் கைப்பற்ற நினைச்சான். அப்பா இது ஒண்ணு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கிடையாது, தமிழ்நாடு. அவன் நினைச்ச பருப்பு வேகல, அன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த போராட்டத்தை வன்முறையில முடிக்கணும்னு சொல்லி காவல்துறையும் காவித்துறையும் சேர்ந்து நின்று இந்த வன்முறை வெறியாட்டம் நடத்தி இருக்கிறீர்கள். நாங்கள் திரும்பவும் ஜனநாயக போராட்டத்தின் நம்பிக்கை கொண்டவர்கள். நீங்கள் எல்லாம் காந்திகள் என்றால் நாங்கள் சமூக விரோதிகளாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம். இது அமல்ராஜ் சொல்லுங்க, ஜார்ஜ் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.